இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நல்லா கவனமாக உத்து பாருங்கள். அதாவது நம்முடைய இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு 54 பில்லியன் ஆட்கள் ஃபாலோவர்ஸாக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவர் வடை சுடுறதுக்காக வந்திருக்கிறார் இல்லையா? அப்படி கேரளாவில் வடை சுட்டுட்ருக்கும்போது நேர்லையில் இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? அதில் எத்தனை பேர் அவருடைய உரையை கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் தெளிவாக போட்டிருக்கோம். ஒரு 1900 பேர் பார்த்துட்டு இருக்கிறான். ஆமாம், அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எங்கள் தலைவர் தான் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காரன் சொல்லிகிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த ஆளுடைய உரையை 1600 1700 பேர் தான் கேட்டுட்ருக்கிறான். அப்படிங்கிற ஒரு அவல நிலைக்கு மோடி தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னு. பொதுவாக நம்ம பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரனை பற்றி ஏதாவது போட்டால் கெட்ட வார்த்தை பேசுகிறது கூட இதை விட கூடுதலான பேர் வருவான். ஆனால் அப்படி வர்றவங்க கூட மோடியினுடைய உரையை கேட்க தயாராக இல்லை அப்படிங்கிற நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கிறார் மோடி அப்படிங்கிறது உண்மை. சரி, இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இப்போது 5 மாநில சட்டமன்ற தேர்தல், குறிப்பாக கேரளம், தமிழ்நாடு. அப்போ அடிக்கடி மோடி வருவார், வடை சுடுறதுக்காக வருவார். இப்போ வந்த இடத்துல 2 மாநிலத்திலையும் 2 விதமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசணும்னு விரும்புகிறேன். அதாவது கேரளாவில் அந்த மாநில அரசு ஒரு 560 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு தேசிய சாலை ஒன்றை அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அது மாநில அரசினுடைய முன்முயற்சியினால் நடந்திருக்கு. இப்போது மாநில அரசு செய்திருக்கக்கூடிய இந்த திட்டம், மாநில மக்களுடைய வரிப்பணத்தில் செய்திருக்கக்கூடிய திட்டம், அதை மோடி இன்றைக்கி வர்ற நாளில் பார்த்து மோடி அதை இனாக்ரேட் பண்ணியிருக்கிறார். அதில் அந்த மாநிலத்தினுடைய நெடுஞ்சாலை தொடர்பான அமைச்சரை கூப்பிடாமல் புறக்கணிச்சிருக்கிறாங்க. இதனால் கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. மோடிக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக அங்கே தெருக்களில் மக்கள் ஒரு பெரிய போராட்டம் நடத்தியிருக்காங்க. போதாக்குறைக்கு மோடி வர்றதுக்கு முன்னாடியே அந்த ரோட்டில் அங்கே இருக்கக்கூடிய கேரள மக்கள் ஒரு பெரிய ரேலியை நடத்தி முடிச்சிருக்காங்க. நீ என்ன இனாக்ரேஷன் பண்ணுறது, நாங்கள் பண்ணுறோம் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அங்கிருந்து மோடி அவமானத்தோடு ஓடி ஒளிந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தால் இங்கே நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை பாருங்களேன். 2-3 நாளைக்கு முன்னாடி தான் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேர்தலோட எடப்பாடி அவ்வளோதான், அந்த அதிமுகவும் எடப்பாடியும் காலி. அதுக்கப்புறம் எடப்பாடிட்டு இருக்கக்கூடிய அந்த பொதுச் செயலாளர் பதவியை மோடி தூக்கிடுவார். அது வேறு ஆர்எஸ்எஸ்காரன் ஒருத்தனுக்கு கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அது உண்மையாக போகுது. அதற்கான முதல் விதை விழுந்திருக்கு. இன்றைக்கி என்டிஏ கூட்டணி, அதாவது என்டிஏனா அதிமுக, மோடியினுடைய கட்சியினுடைய அந்த கூட்டணி தொடர்பான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்குது. இந்த நிகழ்வுக்கு முகப்பில் வச்சுருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அலங்கார வளைவு, அதில் வடை சுடுற மோடி ஃபோட்டோ இருக்குது, மாங்கா அன்புமணி ஃபோட்டோ இருக்குது, இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிகே வாசன்லேருந்து இவங்க ஃபோட்டோலாம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இவர்கள் கட்சிகளெல்லாம் விட மிகப்பெரிய கட்சியான ஒரு அதிமுகவினுடைய இன்றைக்கு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வரான எடப்பாடி பழனிசாமியினுடைய புகைப்படத்தை நீக்கியிருக்கிறார்கள். அதாவது நான் இந்த கட்சியை முழுமையாக அழிக்க போகிறேன், இதெல்லாம் ஒரு கட்சியே கிடையாது, இனிமேலால் பாஜக தான் தமிழ்நாட்டில், அது இந்த தேர்தலோட எல்லாத்தையும் நாங்கள் ஓரங்கட்ட போகிறோம் அப்படிங்கிறது சொல்லாமல் சொல்லி இருக்கிறது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறதான். கடந்த முறை உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், இதே மாதிரியான ஒரு நிகழ்வில் நம்முடைய தந்தை பெரியார் அவர்களுடைய புகைப்படம் நீக்கப்பட்டது. எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளித்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இப்போது எடப்பாடி பழனிசாமியினுடைய புகைப்படத்தையும் நீக்கியிருக்கிறார்கள். பாருங்களேன் இந்த அதிமுகனுடைய நிலைமை. எடப்பாடியெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நமக்கு எப்படி ட்ரம்புக்கு எப்படி மோடி பயப்படுறாரோ அப்படி மோடிக்கு எடப்பாடி பயப்பட்டுருக்கக்கூடிய எல்லாமே பயந்தாங்குழிகளாகத்தான் இருக்கிறாங்க. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 2 மாநிலத்திற்கு இவர் வரும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்தியா முழுவதும் வெடித்து கொண்டிருக்கிறது. எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு போர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிப்படை வரையிலும் எவ்வளோ பெரிய பாதிப்பை உருவாக்கி இருக்கிறதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் என்ன, 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இதை பற்றி கேள்வி கேட்குறாங்க, மோடி ஆட்சியாளர்களும் கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, மோடி இருக்கும்போது இதெல்லாம் இந்தியாவில் ஒரு பிரச்சனையே கிடையாது, கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடா, மோடி எவ்வளோ பெரிய ஆள் 56 இன்ச்சு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா இப்படின்னு பேசிகிட்டு இருந்தானுங்க. ஏன் இன்றைக்கி காலையில் கூடங்க இந்த செல்லூர் ராஜுன்னு அதிமுகவில் ஒருத்தன், அவன்கிட்ட கேட்கும்போது அவன் சொல்கிறான் அதெல்லாம் மோடி பார்த்துப்பாருன்னு சொல்கிறான். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஏறத்தாழ ஒரு 60,000த்திற்கும் அதிகமான ஹோட்டல் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் மூடப்பட்டிருப்பதாக சொல்கிறது தமிழ்நாட்டில். அதாவது கேஸ் சிலிண்டர் இல்லாத காரணத்தினால். உங்களுக்கு ஒரு பழைய ஃப்ளாஷ்பேக் நான் ஒன்று சொல்கிறேன். கொரோனா பெருந்தொற்று வியாபித்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல முதலலை
WHO வந்து மிகப்பெரிய அளவில் வார்னிங் கொடுக்குறான். மோடி என்ன பண்ணுறாரு தெரியுமா? கும்பமேளாவுக்காக எல்லாத்தையும் திறந்து விடுறாரு. திறந்து விட்டது மட்டும் இல்லை, கோடிக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் அங்கே போய் கலந்துக்கிட்டதில் அது மிகப்பெரிய அளவில் ஒரு கொரோனா தொற்றாக மாறுவதற்கு ஒரு காரணமாக மாறியது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்துக்கு போகிறாரு. மேற்கு வங்கத்துக்கு போயிட்டு ஒரு டயலாக் விடுறாரு. என்ன அப்படின்னா, பாருங்கள் என் கூட்டத்துக்கு எவ்வளோ பெரிய ஆள்னு சொல்லி கூட்டம் சேர்க்கிறாரு. ஹமாரா ஃப்ரெண்டு ட்ரம்ப்னு சொல்லி குஜராத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை போடுறாரு. இப்படி எல்லா கூட்டத்தையும் கூட்டி கொரோனா, உலகத்திலே அதிகமான கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களுடைய பட்டியலில் இந்தியாவை இடம் பிடிக்க வச்சார் மோடி. இன்றைக்கு வரைக்கும் மோடியினுடைய ஆட்சியில் கொரோனாவில் எத்தனை பேர் செத்தான் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் வேறு வேறு விதமாக செய்திகள் வந்துட்டுருக்கு. கங்கை ஆற்றினுடைய கரையில் பிணங்கள் செத்து மிதந்ததெல்லாம் நம்ம மறந்துட மாட்டோம். அப்போ அந்த அளவிற்கு எந்த விதமான ஒரு நிர்வாகத்திறனுமற்ற ஒரு நபர் தான் இந்த மோடி அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் என்னென்னா, இவனுக்கு வந்து முட்டு கொடுத்துட்ருக்கிறாருங்க. மோடி இருக்கும்போது கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறாரு. நமக்கு தெரியும், டிமானிட்டைசேஷன் ஒன்று நடந்தது, நம்ம யாரும் மறக்க மாட்டோம் இல்லையா? இதே மாதிரி தான் க்யூவில் நின்ன ஒரு 160 பேர் செத்தான், பணம் எடுக்கிறதுக்காக நின்னவன் செத்தான். பிள்ளையோட திருமணம், சேமிச்சு வச்சு அந்த காசு எடுத்து செலவு பண்ண முடியல. எவ்வளோ பெரிய இன்னல்கள், எவ்வளோ பெரிய துன்பங்கள், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ அவ்வளோ பெரிய சிக்கல்களை வந்து தொடர்ந்து இந்த மோடியினுடைய அலட்சியத்தால், மோடியினுடைய நிர்வாகத்திறன் மேலே இந்தியா சந்தித்து வருகிறது. இது தொடர்பாகலாம் ஏதாவது ஒன்று பேசுவாங்க. இல்லை நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நம்ம பார்த்துக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா, இப்போ என்ன ரஷ்யாக்காரன்ட்ட போய் சொன்னதுக்கு இப்போ ஊடகங்களில் செய்தி வந்துட்டுருக்கு, ரஷ்யாக்காரன் பழைய விலைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். நீ 30 நாளைக்கு நீ வேணா போய் வாங்கிக்கன்னு அவன் சொல்கிறான். இவங்க உடனே சொல்கிறான், சரி 30 நாளைக்கு நாங்கள் போய் வாங்கிக்கிறோன்னு சொல்கிறேன். என்னப்பா நடக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியல. இப்போ நீங்கள் சமீப காலமாக பாருங்களேன், இந்த சமூக ஊடகங்கள் ஆர்எஸ்எஸ்காரன் எவனும் தலையை காட்டுறதே இல்லை. ஏன்னா அவனுக்கெல்லாம் என்ன பேசுகிறதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு முட்டு கொடுத்து ஒரு மிகப்பெரிய பொய்யான ஒரு பிம்பத்தை நம்ம உருவாக்கி வச்சுட்டோம் அப்படிங்கிறது அவனுக்கும் தெரிய ஆரம்பிச்சது. பல பேர் வெளியே போகிறானுங்க. நான் வந்து இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய ஏராளமான குரூப்பில் நான் இருக்கிறேன். நான் இருந்து வந்து என்னென்னா, ஆர்எஸ்எஸ்காரன் பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்கிறது வழக்கம். அப்போ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 90% பேர் வெளியே ஓடிட்டாருங்க. எவனும் இல்லை. 200 ரூபா கொடுத்து ஒவ்வொருத்தனையும் உள்ளே வச்சுருப்பானுங்க. இந்த 200 ரூபா கேஸ் எல்லாமே போயிடுச்சு. ஒரு பாய கிடையாது இன்றைக்கி. ஏன்னா எவனுக்கும் பேச முடியல, பழசு மாதிரி ஸ்டிக்கர் போட முடியல, எதையும் பண்ண முடியல. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து மோடி சொல்லிட்டு இருந்த விஷயம், இப்போ அமெரிக்கா கூடலாம் மோடி வந்து ட்ரம்ப் கூடலாம் இருந்த அந்த விஷயங்கள், இந்த எப்ஸ்டைன் ஃபைலில் வந்த விவகாரங்கள், இதற்கெல்லாம் பிறகு மொத்தத்தில் அந்த முகத்தரை கிழிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், அவர் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்த கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொண்ட விதமாகட்டும், அதுக்கப்புறம் டிமானிட்டைசேஷன் அந்த மாதிரி விஷயங்களாகட்டும், அல்லது பல்வேறு நெருக்கடிகளாக்குள்ளான நேரங்களில் இவர்கள் வந்து கச்சா எண்ணெய் உலக அளவில் மிகப்பெரிய அளவில் விலை குறையும் போது இந்தியாவில் என்ன விலையாக இருந்தது, அதை கட்டுப்படுத்துறதுக்கு எதுவுமே எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது மாதிரி இப்படி சொல்லிட்டு, அப்போ தொடர்ந்து என்ன அப்படின்னா, மிக மோசமான ஒரு 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 நிர்வாகம் உள்ள ஒரு நபராக மோடி வந்து இன்றைக்கு எல்லார் மத்தியிலையும் வந்திருக்கிறார். அதனால தான் நான் முதல்ல உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டினேன் இல்லையா? அதாவது ஒரு நபர் ஒரு நாட்டினுடைய 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து பேசுகிறாரு. பேசும்போது நீங்கள் பாருங்கள், 1900 பேர் கேட்குறான். எனக்கு ஒரு கட்சிக்காரனே இருப்பானே, ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய மாநில ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எம்பி எடுத்தாலே 1900க்கு மேலே, ஒரு 3000 பக்கத்தில் வந்துடுமே, அவனும் கூட பார்க்கலையா அப்படிங்கிற நிலைமைக்கு மோடி தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னா பாருங்களேன். மொத்தத்தில் மோடி ஆர்எஸ்எஸ் யுகம் இந்தியாவில் முடியப் போகிறது. அதற்கு ஒரு மிகப்பெரிய முதல் விதையாக நம்முடைய தமிழ்நாடும் கேரளமும் இருக்க போகிறது அப்படி தான். அதனால தான் இவங்களுக்கு இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க பாருங்களேன், என்னெல்லாமோ பண்ணி எவ்வளோ பெரிய பித்தலாட்டத்தை எல்லாம் பண்ணி வட இந்தியாவில் பல மாநிலங்களை கைவசம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த பீகாரில் நிதிஷ்குமார் எல்லாம் தூக்கி ராஜ்யசபாவுக்கெல்லாம் விரட்டி விட்டு பார்த்தானுங்க. ஆனால் பாருங்கள், தமிழ்நாடும் கேரளாவெல்லாம் எத்தையாவது பண்ண முடியுது அவங்களால. ஒரு சீட்டு தனிச்சு நின்றுங்களால் ஒரு தனியாக நின்று வானதி ஸ்ரீனிவாசனை மாதிரியோ தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரியான ஆட்கள்லாம் ஒரு 10,000 ஓட்டு வாங்க முடியுமாங்க? அப்படி தான் இருக்குது தமிழ்நாடு. அப்போ அந்த அளவிற்கு வந்து ஆர்எஸ்எஸ்க்கு தமிழ்நாடுனாலே எரியும். இதை வேற போதாக்குறைக்கு நீங்கள் பாருங்கள், இவ்வளோ பெரிய கேஸ் சிலிண்டர் இஷ்யூஸ் போடுறது. இந்த பத்ரின்னு ஒருத்தன், இந்த கிழக்கு பதிப்பகத்தினுடைய ஓனர் ஒருத்தன், அவன் சொல்கிறான் எல்லோரும் இனி வந்து இண்டக்ஷன் ஸ்டவ், அதாவது மின்சாரத்தில் எரியக்கூடிய அடுப்புக்கு எல்லோரும் ரெடி ஆகுங்க அப்படின்னு. உன்னோட மோடிக்கு நிர்வாகம் திறன் இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்க. நீ அதை விட்டுக்கிட்டு நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தால் என்னடா நீ எல்லாம் உன்னை நினச்சாலாம் ரொம்ப சிரிப்பு தான் வருது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.
மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.